வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்சிஎல்ல முதலீடு பண்ணி 2019 ரீஃபண்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து மீத அமௌண்ட்டும் வராதவர்களுக்கு தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணதில் அவங்க ஒரு சில ஸ்லிப்பு தான் வச்சு, அதாவது பாண்டும் ஒரு சில ஸ்லிப்பை வச்சு தான் அப்லோடு பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி வச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டும் வரல. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட்டு தான் வந்திருக்கேன். இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்தது ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா தான். ஆனால் பேலன்ஸ் அமௌண்ட்டு வரல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீதமுள்ள அமௌண்ட்டு அவங்க கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரீஃபண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்ளை பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்திருந்தால் மீதி அமௌண்ட்டு இனிப்போ வரப்போகுது. அதற்கான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா பேஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிஎஸ்சிஎல்ல முதலீடு பண்ணியிருப்பீங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே செபி சைடில் இருக்குது. ஸோ அதனால் அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்க, இனி எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு பேலன்ஸ் வரும், எல்லாமே நீங்கள் உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதுக்கு முன்னே எவ்வளோ அமௌண்ட் கிடச்சி இனி பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இல்லாமல் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்சிஎல்ல முதலீடு பண்ணியிருந்தா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை ரிப்ளை பண்ண முடியலன்னு சொன்னால் நிறைய பேர் ஒரே கமெண்ட்டை பற்றி கேட்டிருந்தா, ஒரே டீட்டெயில்ஸை பற்றி கேட்டிருந்தா நான் அதில் வீடியோ வாட்டு நான் உங்களுக்கு பதிவிடுவேன். ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ என்ன அப்டேட்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை தரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2019 ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான முழு அமௌண்ட்டும் கிடைக்கல. அவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் அமௌண்ட் தான் கிடைச்சி மீதி அமௌண்ட் இன்னும் கிடைக்காம இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர் இதில் உள்ள கேப்சா இதில் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருக்கோம். சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் இவங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷோ ஆகுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டில் அவங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அந்த நேம் இதில் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2019 அப்ளை பண்ணும்போது ரீஃபண்ட் அமௌண்ட் எந்த வங்கி கணக்கில் வரும்னு சொல்லிட்டு அந்த வங்கி கணக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு பேமெண்ட் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா 2024 தான் அவங்களுக்கு பே பண்ணதில் கொஞ்சம் அமௌண்ட் வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் பெய்டு அமௌண்ட் இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலை. இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆல்ரெடி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ இது ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டரோட பேன் கார்டு நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னால் ஷோ ஆகாது, இப்போ தான் ஷோ ஆகுது. இன்னொரு மெயின் பாயிண்ட் இந்த பக்கம் ஷோ பண்ணிருக்காங்க பாருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு மொத்தம் அவங்க கிளைம் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 17,640 ரூபா அவங்க டோட்டல் அமௌண்ட்டாக கிளைம் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு 2024 அமௌண்ட் வந்தது வர 1,469 ரூபா தான் அவங்களுக்கான அமௌண்ட் வந்திருக்கு. மீதமுள்ள அமௌண்ட் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு எந்த வங்கி கணக்கில் வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வங்கி கணக்கு கொடுத்துருக்காங்க. இனி பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருக்கு. இதுதான் மெயின் காலம் பாருங்க. இன்வெஸ்டர் பெண்டிங் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு காலம் பிளாங்காக விட்டுருக்காங்க. இந்த காலத்தில் தான் இனி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓரிரு நாட்களில் அதில் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 நாட்களில் அப்டேட் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட் ஷோ ஆகுதோ அந்த அமௌண்ட்டு உங்கள் வங்கி கணக்கில் செலுத்திடுவாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட கேட்டுட்டு இருந்தது அதான். நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கட்டியிருந்தேன். 50,000 கட்டின இன்வெஸ்டருக்கு கூட வர 1000 2000 தான் வந்திருக்கு. இந்த அப்டேட் மூலம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் 2-3 நாட்கள் உங்களோட பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு அக்கௌண்ட்ல வரும்னு சொல்லிட்டு இதில் ஷோ பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய ஸ்டேட்டஸை உடனடியாக நீங்கள் செக் பண்ணிட்டு உங்கள் வங்கி கணக்கையும் செக் பண்ணிட்டுங்க. கூடிய சீக்கிரத்தில் பேலன்ஸ் அமௌண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.